நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். செம்மொழி பூங்கா தோட்டு பாருங்க, செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, பூங்காக்களில் கூட தமிழ் வளர்க்கும் இயக்கம். அத்தனை திட்டங்கள் இந்தியாவில் இப்படிப்பட்ட அளவுக்கு இத்தனை திட்டங்களை தோரணம் கட்டி உலக நாடுகளே வெளிவிரித்து பார்த்த இன்ன பிற மாநிலங்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமல்படுத்தக்கூடிய திட்டங்களை பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒத்துவேல் கரு சொன்னார். மறுக்க இவ்வளவு சேவைகள் நினைத்து இனிமே என்ன சார் செய்யணும்? என் அன்பு சகோதரர் அஜய் ரத்னம் சொன்னார், இன்றைக்கு இந்திய குடிமை பணிக்கு 56 பிள்ளைகள் IAS, IFS, IRS இதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமாக இருந்து உழைத்து அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உதவி கரம் என்று சொன்னார். கல்வி கிடைக்கப்பட்டால், ஒருவனுக்கு கல்வி கிடைக்கப்பட்டால் அவன் எல்லாமும் பெற்றவனாக. இன்றைக்கு கல்விக்கு உலகத்திலேயே எந்த அரசும் செய்யாத உதவிகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. தன்னையே தந்துடைக்கும் அந்த தகப்பன் ஜாமிக்கு, அந்த தாயுமானவர் தலைவனுக்கு நாம் திருப்பி செலுத்துவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு நம்மிடம் ஏதுமில்லை. நம்மிடம் இருப்பது இந்த ஒரு விரலால் எந்திரத்தில் உதயசூரியனை அழுத்தி நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடன் ஒன்றுதான். விலையில்லா அரிசி கொடுக்கிறார், விடியல் பயணம் கொடுக்கிறார், புதுமை பெண் திட்டம் தருகிறார், மகளிர் உரிமை தொகை தருகிறார். கொரோனாவினுடைய 2ஆம் அலை உச்சத்தில் இருக்கிற போது 4000 ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்தார். என் அன்பு சகோதரிகளுக்கு பொங்கல் சீர் 3000 ரூபாய் கொடுத்தார். எறும்பூரும் கரும்பு கொடுத்தார், முழு கரும்பு கொடுத்தார். ஆகிய அத்தனை ஒரு குடும்பத்தையே ஒரு முதலமைச்சர் வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு அரசியலை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி அதிகம் 5000 என்று சொன்னீங்க. 5000 அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால், என் அண்ணன் அனுப்பி இருக்கிறார் என்று ஒரு பெண் சொல்கிறார், என் அப்பா அனுப்பி இருக்கிறார் என்று இன்னொரு பெண் சொல்கிறார். ஆக எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி கடல். அப்படி அனுப்பப்பட்டதற்கு பிறகு ஒரு 7:30 மணிக்கு அந்த தலைவன் பேசினார், என் அன்பு சகோதரிகளே, மாதம் 1000 ரூபாய் நான் உரிமை தொகை தந்து வருகிறேன். இந்த 1000 ரூபாயை வைத்து உங்கள் கணவருக்கு மாத்திரை வாங்குவீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுப்பீங்க, மின்கட்டணம் கட்டுவீங்க, உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளுக்கு இதுவரை நான் கொடுத்த 1000 செலவழித்து பழக்கப்பட்ட உங்களுக்கு தேர்தல் காலம் என்பதால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மோடியின் அரசாங்கம் இந்த திட்டத்தை கெடுப்பதற்கும் தடுப்பதற்கும் திட்டமிடுவதாக நான் அறிகிறேன். 1000 அவர்கள் கெடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் காலத்திற்கான 3000 ரூபாயை முன்பணமாகவும், கோடை காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கேரம் போர்டு கேட்கும், பள்ளிக்கூடம் போகாம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அம்மா கேரம் போர்டு வாங்கித்தான்னு கேட்கும், வீட்டில் இருக்கின்ற வித்தை. அப்படிப்பட்ட காலத்தால் இந்த 3000 ரூபாய் சேர்த்து 5000 இந்த அண்ணன் தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். காசு வந்துருச்சுன்னு ஆடம்பரமா செலவு பண்ணாம அத்தியாவசிய செலவுக்கு நீ இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தலைவன் அல்ல, ஒரு தகப்பனாக பேசினார் தமிழ்நாட்டுக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற அந்த அழகான பதவியேற்பு நடக்கத்தான் போகிறது. என் அன்பு சகோதரிகளே, குறிப்பா பெண்களைத்தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்பது என் அன்பு சகோதரிகளை உங்களை. நீங்கள் நினைத்தால் கணவனின் கை உதயசூரியனுக்கு போகும், நீங்கள் நினைத்தால் மாமனார் கை உதயசூரியனுக்கு போகும், நீங்கள் நினைத்தால் மாமியார் கையையும் உதயசூரியனுக்கு போக வைக்க முடியும். எனவே இந்த நிமிடத்திலிருந்து மாமியார்கிட்ட பேசுங்க, மாமியார்கள் எல்லாம் மருமகிட்ட பேசுங்க. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும். காரணம், வடக்கிந்திய கம்பெனி ஒரு வடக்கிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு சித்தாந்த போரை நடத்தி திராவிட அரசியலை அழிக்க பார்த்தார். எடப்பாடியை சிறைபிடித்து, தினகரனை சிறைபிடித்து, ஒவ்வொருவராக சிறைபிடித்து, இப்பொழுது பாவம் 41 உயிர்களை பரலோகத்திற்கு பாஸ் கொடுத்து அனுப்பி வைத்த விஜயையும் சிறைபிடிப்பதற்கு மிக பெரும் திட்டங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எத்தனை பேர் கூடினாலும் சரி,
எத்தனை நரிகள் கூடினாலும் சரி, சிங்கமாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசியல் தான் வெல்லும் வெல்லும் என்று சொல்லி மறவாமல் உங்கள் குறிப்பாக எல்லா தொகுதிகளுக்கும் கடமை இருக்கிறது என்றால் இந்த கொளத்தூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூடும் காத்திருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே சகோதரர்களே, மறவாமல் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க அந்த உத்தம தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.